மழைக்காலத்தில் புதுச்சேரிக்கு சுற்றுலா போறீங்களா? இதை படிங்க. புதுச்சேரி நகரம் முழுக்கவே பல்வேறு கடற்கரைகள் உள்ளன. ஆனால் இதில் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை புதுச்சேரி சுற்றுலா செல்ல ஏற்ற மாதங்களாகும். மழைக்காலத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் பல கடற்கரை பகுதிகளில் நேரம் செலவிடுவது ஆபத்தானது. புதுச்சேரியில் எந்த கடற்கரையாக இருந்தாலுமே மழைக்காலத்தில் கடற்கரை சுற்றுலா செல்வதை தவிர்க்கலாம். புதுச்சேரி நகரில் மழை மற்றும் புயல் நேரத்தில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் என்பதால் இது போன்ற நாட்களில் கடற்கரை மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு சுற்றுலா செல்வதையே தவிர்க்கலாம். புதுச்சேரியில் படகு சவாரி, தீவுக்கு சுற்றுலா, கடலில் சாகச விளையாட்டுகள், நீர்நிலை சாகச விளையாட்டுகள், படகு வீடு என்று பல ஆக்டிவிட்டிகள் நீர்நிலைகளை சார்ந்து இருக்கின்றன என்பதால் மழை இல்லாத பருவநிலை குளிர்ச்சியாக இருக்கும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் வரை ஏற்ற காலம். மழை காலத்தில் புதுச்சேரியின் எல்லா இடங்களிலுமே படகு சவாரி, அலையாத்தி காடுகளில் போட்டிங் மற்றும் கடலில் படகு இல்லத்தில் தீவுக்கு செல்வது என்று எல்லாமே தவிர்க்கப்படும். புதுச்சேரியின் மிகவும் பிரசித்தி பெற்ற சரணாலயங்களில் ஒன்றுதான் ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம். நவம்பர் மாதத்தில் இருந்து பிப்ரவரி வரை பல அரிய வகை பறவைகள் இந்த சரணாலயத்திற்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக ரீதியாக அமைதியை தேடி நிம்மதியாக 1 முதல் 2 வரை நாள் செலவிட வேண்டும் என்று புதுச்சேரி செல்ல விரும்புபவர்கள் ஆண்டு முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். புதுச்சேரிக்கு ஆண்டு முழுவதும் வரலாம் என்றால் கூட மழைக்காலத்தில் கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.